அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க ஹாப்பி மோட்டார் ரைடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஆக்சுவலா நம்ம சேனல்ல முதல் வீடியோவா நம்ம பைக் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம மோட்டோவிலாக் சேனலுக்கு என்ன மாதிரி வீடியோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி பைக் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. எஸ், நம்ம டிவிஎஸ்ல ரோனிங் 225 சார்பால் எம்பர் அப்படின்ற ஒரு மிட் வேரியன்ட் மாடல் தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பைக் ரிவ்யூ வீடியோல நமக்கு டிவிஎஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது தனியா அன்பாக்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ், அதை பத்தின வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாம ஷோரூம்ல இருந்து நமக்கு ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன மாதிரி யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நமக்கு டிவிஎஸ்ல இருந்து கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ். ஆக்சுவலா இதுல என்ன இருக்கு, எது இருக்கு அப்படின்லாம் தெரியாது. இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லைன்றது எனக்கு தெரியல. அரௌண்ட் ஒரு 2 lakh சம்திங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் டிவிஎஸ்ல அந்த மாடலுக்கு. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேற பிராண்ட்ல எதுவுமே கொடுக்கல. அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க, சந்தோஷப்பட்டுக்கலாம். சரிங்களா, அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போமா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி என்ன இதுக்குள்ள 600 ஒர்த்து இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பேக்கிங்லாம் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. எப்பயுமே இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எப்பயுமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணாதீங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. டிவிஎஸோட லோகோ பார்க்க நல்லா இருக்குல்ல? எப்பயுமே டிவிஎஸ் அவங்க லோகோ வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கறது இல்லை. வாவ், ஒரு கீ செயின் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஒரு கீ செயின் பார்க்க நல்ல அழகா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. மெயின் விஷயம் ரெண்டாவது, இது ஒரு அவங்களோட லோகோன்னு நினைக்கிறேன். குதிரை ஹார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிவிஎஸோட லோகோ. இது போக கர்ஷீஃபா, எஸ் ஆமாங்க, இது கர்ச்சீஃபா இல்லை என்ன சொல்லலாம்னு எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே டிவிஎஸ் அவங்களோட லோகோ வந்து வச்சிடுறாங்க பாருங்க. இங்கேயும் ஹார்ஸ் இருக்கு, இங்கேயும் ஹார்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் டிவிஎஸ் அவங்களோட லோகோ வச்சிடுறாங்க. சரி, ஒரு பெரிய கர்ச்சீஃப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரைடுக்கெல்லாம் போகும்போது முகம் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டன் துணி தான் இது. இது கொடுத்துருக்காங்க. ஒரு கீ செயின், கர்ச்சீஃப்னே இதை வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? ஒரு மக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறது? இவ்வளோ பெருசில் காஃபி டீலாம் குடிக்க முடியாது. இதுலேயும் அவங்களோட டிவிஎஸோட ஹார்ஸ் இருக்கு. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்களுடைய முத்திரையை பதிச்சிடுறாங்க. அதுதாங்க டிவிஎஸ். ஆனால் இவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த கிஃப்ட் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கலாம், இல்லைனா பூஸ்ட் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பூஸ்ட் பிடிக்கும். அதனால் பூஸ்ட் இவ்வளோலாம் நான் குடிக்க மாட்டேன். நார்மல் கிளாஸில் தான் குடிக்க முடியும் என்னால். ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குங்க. பீங்கான்னு நினைக்கிறேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ நமக்கு டிவிஎஸ்லேருந்து கொடுத்துருக்க கிஃப்டில் ஒரு கீ செயின் இருக்குது, ஒரு கர்ஷீஃப் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு மக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா, இதுதான் நமக்கு டிவிஎஸ்லேருந்து கிடைச்ச கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ். இதில் 2 விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று கீ செயின் நமக்கு யூஸ் ஆகும், இந்த கர்ச்சீஃப் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இதுவும் யூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ரேராக தான். இது ஒரு ஷோகேஸ்லாம் வச்சுக்கலாம். நான்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஹார்ஸ் படம் போட்டு நல்லா இருக்குங்க. பாருங்க, ஹார்ஸ் படம் போட்டு நல்லா இருக்கு. பாக்ஸ் நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் கொடுத்துருக்குறது பாக்ஸும் நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, இதுதான் டிவிஎஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோரூம்லேருந்து ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இதுதாங்க டிவிஎஸ் சார்பாகவும் ஷோரூம் சார்பாகவும்
நமக்கு கொடுத்த ஹெல்மெட். ஆக்சுவலாக இப்போ பைக் வாங்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஹெல்மெட் கொடுக்கணுன்றது ஒரு ரூல் இருக்குது, அதனால தான் கொடுக்குறாங்க. இந்த ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்றது டிவிஎஸோடது. ஸோ அவங்களுக்கு தான் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த ஹெல்மெட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுலேயும் நல்லா இருக்குது, ஏர் வென்டிலேஷன், வைசர் இருக்குது, உள்ள பேடிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம லாங் டூரிங்க்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. சிட்டி ரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டியில் நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீடு போக மாட்டோம். ஸோ வந்து இது சிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஃபிட்டிங்கும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிஎஸ் ஹார்ஸ் அவனோட முத்திரையை பதிச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஹெல்மெட்னு சொல்லிட்டு இது அவங்களோட பிராண்டு தான். நல்லா இருக்கு. எக்ஸ்போர்ட்ல எல்டி அப்படின்ற ஒரு மாடல் போல, சரிங்களா? இது ஒரு மாதிரி கார்பன் ஃபினிஷிங் மாதிரி கொஞ்சம் நல்லா. இது கிளாசி ஹெல்மெட் தான், பட் ஒரு கார்பன் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ஃபிட்டிங் வைஸும் நல்ல ஒரு ஃபிட்டிங்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி லோக்கலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இது ஐஎஸ்ஐயோட வந்துடுது எல்லாமே. இப்போ வர ஹெல்மெட்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐயோட வந்துடுது. அது டிவிஎஸ் போது நம்ம சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக தான் கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதாங்க நம்ம டிவிஎஸ்ல பைக் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவங்க சார்பாக கொடுத்த ஐட்டம்ஸு, சரிங்களா? கண்டிப்பாக நம்ம மோட்டோவிலாக் சேனலுக்கு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது 1 by 1 உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நம்ம பைக் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன், அது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். பைக் ரிவ்யூ வீடியோவும் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்கள் ஹாப்பி மோட்டார் ரைடர், யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம். நன்றி, வணக்கம், பை பாய்.